பொன்னியின் செல்வன் 74வது அத்தியாயம் தொடங்குகிறது. இதுவரைக்கும் சுந்தர சோழர் வேற யாரோ ஒரு மூன்றாவது மனுஷனோட கதையை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறையே சொல்ல தொடங்குறார். என் அருமை மகளே குந்தவை, சாதாரணமா ஒரு அப்பா ஒரு மகிட்ட சொல்லக்கூடாத விஷயம்தான். ஆனா நான் இன்னைக்கு உன்ட்ட சொல்லதான் ஆகணும். இது வரைக்கும் நான் யார்ட்டையுமே மனசு திறந்ததை சொன்னதே கிடையாது. என் நண்பனான அனிருத்தனை தவிர இந்த உலகத்துல வேற யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. அவனுக்கு கூட முழுமையாகவும் தெரியாது. இப்போ என் மனதில் நடந்துட்டு இருக்க போராட்டம் கூட நான் சொல்லவே இல்லை. ஆனால் உன்ட்ட எல்லாமே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்காவது விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? உன் அம்மாட்ட கூட என்னால் இதை சொல்ல முடியாது. உன்ட்ட தான் சொல்லணும்னு ரொம்ப காலமாகவே நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு சந்தர்ப்பமும் கிடைக்காம இருந்துச்சு. இன்றைக்கி அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. நீ என் நிலைமையை நினச்சி சிரிக்க மாட்ட. என் மனசில் இருக்கிற புண்ணு ஆறுவதற்கு நீ முயற்சி செய்வ. என்னோட விருப்பமும் நிறைவேறதுக்கு நீ உதவி செய்வேங்கிற நம்பிக்கையில் தான்மா நான் உன்ட்ட இதை சொல்ல போகிறேன்னு ஆரம்பிக்கிறாரு. நான் அந்த தீவிலிருந்து மரக்களத்தில் ஏறி புறப்பட்டேன். கோடிக்கரைக்கு வந்து சேர்ந்ததுமே என் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தி தஞ்சாவூர் அரண்மனையில் தங்கியிருக்கிறாருங்கிற விஷயம் தெரிஞ்சு நேராக நான் தஞ்சாவூர் அரண்மனைக்கே போகிறேன். ஆனால் அங்கே பராந்தக சக்கரவர்த்தி மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது. உள்ளமெல்லாம் நொந்து போய் 40 ஆண்டு காலத்தில் அவர் நிர்மாணித்த சாம்ராஜ்யம் சின்ன பின்னமாக போயிட்டு இருக்கிற நேரம். அவருக்கு பிறகு பட்டத்தை அடைய வேண்டியவரான ராஜதித்தர் தக்கோல போரிலே மாண்டு போனார். அதே போரில் தான் படுகாயமடைஞ்சு உயிர் பிழைப்பாரா இல்லையானுங்கிற நிலைமையில் இருந்தார் என் அப்பா அரிஞ்சயர். தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி தேவனுடைய படைகளும் முன்னேறிக்கிட்டே வந்த நேரம். தெற்கே பாண்டியர்கள்லாம் தலையெடுத்து கொண்டிருந்தார்கள். இலங்கையில் சோழ சைன்யமெல்லாம் தோல்வியடைந்து திரும்பி வந்து விட்டது. பல போர்களிலும் சோழ நாட்டு வீராதி வீரர்கள்லாம் உயிர் விட்டு கொண்டிருந்தார்கள். இந்த செய்தியெல்லாம் தெரிந்ததும் வயதான காலத்தில் இருந்த பராந்தக சக்கரவர்த்தியோட உள்ளம் புண்படுத்தி துயர கடல்லையே ஆழ்ந்ததுன்னே சொல்லலாமா. இந்த நிலைமையில தான் அவர் என்ன பார்க்குறாரு. அவருடைய முகமலர்ச்சி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. என் பாட்டனாருக்கு நான் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே என் மேலே ரொம்ப இஷ்டம். என்னை எங்கேயுமே அவர் அனுப்பவே மாட்டார். அரண்மனையில் அவர் கூடவே என்னை வச்சுக்கிட்டே இருப்பார். இது மாதிரி சமயத்தில் தான் பிடிவாதம் பிடிச்சு அவர்கிட்ட நான் விடை பெற்றுக்கொண்டு ஈழ நாட்டுக்கு போருக்கு போனேன். அங்கே திரும்பி வந்தவங்கள நான் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவர் மனம் உடஞ்சு போயிட்டாரு. நான் இறந்து விட்டதாகவும் தெரியவில்லை, இல்லை உயிரோடு இருக்கிறனான்ற விஷயம் தெரியாமல் என்னை தேடுவதற்காகவே கூட்டமாக ஆட்களை அனுப்பி கொண்டே இருந்தார். கடைசியில் ஒரு கூட்டம் என்னை கண்டுபிடிச்சு என்னை தஞ்சாவூருக்கும் கொண்டு வந்து சேர்த்துருச்சு. புண்பட்ட அவர் மனசுக்கோ சின்ன நிம்மதியும் கிடைச்சிது. அவருடைய காலத்தில் வீழ்ச்சியடைந்து வந்த சோழ சாம்ராஜ்யம் மறுபடியும் என்னால் தான் மேன்மை அடையும் என்கிறது அவர் மனதில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவே இருந்தது. அந்த நம்பிக்கையை ஜோதிடர்கள்லாம் அதிகமாக வளர வச்சாங்க. அதற்கு தகுந்த மாதிரியே அவருடைய 4 புதல்வர்களும் இருந்தாலும் உன்னுடைய பேரன் தான் உன்னுடைய ராஜ்யத்தை மேன்மைக்கு கொண்டு வருவாங்கிறதுல அவர்கள் சொன்னதில் அவர் மிகவும் நம்பிக்கையாக இருந்தார். எனக்கு பிறகும் பெரியப்பன் கண்டராதித்தன் சிம்மாசனம் ஏறுவான். அவனுக்கு பிறகு இந்த சோழ சாம்ராஜ்யம் உன்னை அடையும். உன்னுடன் காலத்தில் தான் மறுபடியும் இந்த சோழகுலம் மேன்மையடை போகிறதுன்னு பல முறை அவரே என்னிடம் கூறுவார். சோழ நாட்டின் மேன்மையை நிலைநாட்டுவதே என் வாழ்க்கை லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த நாள் என்னிடம் வாக்குறுதியை பெற்றுக்கொண்டார். என் பாட்டனார் என் மேலே எவ்வளோ பாசமும் பிரியமும் வச்சிருக்காரோ அதுக்கு மேலேயே நான் அவர் மேலே பக்தி வச்சுருந்தேன். அதனால் அவருடைய கட்டளையை என்னால் வேண்டான்னு ஒதுக்க முடியாத நிலைமையில் நான் சிரம் தாழ்த்தி கொண்டு ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் என் உள்ளத்தில் அமைதி இருக்கானா? இல்லவே இல்லை. கடல் சூழ்ந்த ஒரு தீவில் கரடிக்கு இரையாகாமல் என்னை காப்பாற்றிய அந்த கரையர் குல மகளோட கதி என்னாகும்? சோழ நாட்டு சிம்மாசனத்தில் கீழ்குளத்தில் பிறந்த ஒரு பெண்ணை, அது ஊமை பெண்ணை ஒருத்திய ராணியாக அமர வைக்க முடியுமா? அரண்மனை வாழ்வு தான் அவளுக்கு சரிப்பட்டு வருமா? நாட்டார் நகரத்தாரெல்லாம் என்னை பார்த்து என்ன நினைப்பார்கள்? சிரிக்க மாட்டார்களா என்கிற எண்ணமெல்லாம் அடிக்கடி தோன்றிய மனதை போட்டு சஞ்சலப்படுத்தி கொண்டே இருந்தன. இது மட்டும் இல்லை அம்மா, என் பெரியப்பாவான கண்டராதித்தர் சில காலத்திற்கு முன்பு தான் 2வது கல்யாணமும் செய்திருந்தார். அவரை மணந்த மலையாளி பாகியசாலி மலையவர் குலமகள் என்பது நீயும் அறிவாய் அல்லவா? முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை என்பதனால தான் 2வது கல்யாணம் செய்து கொண்டார். 2வது மனைவிக்கும் குழந்தை பிறக்காது என்பது என்ன நிச்சயம்? பெரியப்பாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் ராஜ்யம் எனக்கு எப்படி வரும்? இதை பற்றி ராஜ்யத்தில் பலர் அப்பவே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏன், என் காதில் கூட விழுந்தது. ஆனால் அத்தகைய சந்தேகம் யாருக்குமே வரக்கூடாது என்று நினைத்த மகாத்மாவாகிய என் பெரியப்பா பராந்தக சக்கரவர்த்தி காலமான பிறகு கண்டராதித்திற்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது. அதே சமயத்தில் எனக்கும் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று என் பெரியப்பா ஏற்பாடு செய்துவிட்டார். என் பிரிய மகளே குந்தவை, இன்றைக்கு உன் தம்பி அருள்மொழியின் பேரில் இந்த நாட்டு மக்கள் எப்படி பிரியமாக இருக்கிறார்களோ அதே மாதிரி தான் அந்த நாளில் எம்மேல் அவ்வளோ அபிமானமும் பிரியமும் வைத்திருந்தார்கள்.
அரண்மனைக்குள்ளேயே பட்டாபிஷேகம் நடந்து கொண்டிருந்த போது வெளியில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார்கள். புதிதாக முடிசூடி கொண்ட சக்கரவர்த்தியும் யுவராஜும் சேர்ந்தா போலவே எங்களுக்கு காட்சி தரணும்னு ஜனங்கள் எல்லாம் விரும்பினார்கள். அவ்வாறே நடக்கட்டும் என்று பெரியப்பாவும் நானும் இந்த அரண்மனை மேன்மாடத்தின் முற்றில் வந்து நின்றோம். கீழே ஒரே ஜன கூட்டம் இல்லையம்மா, ஜன சமுத்திரமே இருந்தது. அவ்வளவு பேருடைய முகங்களும் மலர்ந்து பார்க்கவே இனிமையாக இருந்தது. எங்களை கண்டதும் அவ்வளவு பேரும் குதூகலமாக ஆரவாரங்களாம் செய்தார்கள். நான் இளவரசு பட்டம் சூட்டி கொண்டது பற்றி இவ்வளோ மக்கள் குதூகலம் அடைந்திருக்கிறார்களே, இப்படி இருக்கும்போது எங்கேயோ ஒரு கண் காணாத தீவில் காட்டின் மத்தியில் வாழும் ஒரு ஊமை பெண்ணை பற்றி நம்ம கவலைப்படுவதில்லை என்ன நியாயம் இருக்குது என்றெல்லாம் நான் யோசித்தேன். இத்தனை பேருடைய மகிழ்ச்சி முக்கியமா இல்லை ஒரே ஒரு ஊமை பெண்ணின் வாழ்க்கை முக்கியமா என்றெல்லாம் நான் எண்ணிக்கொண்டே இருந்தேன். இவ்வாறு எண்ணிக்கொண்டே எங்களை அண்ணாந்து பார்த்தபடி நின்ற மலர்ந்த முகங்களை கொண்ட மக்களை ஒவ்வொருவரையாக நான் கவனித்து கொண்டிருந்தேன். அந்த ஜனங்களிலே ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள், சிறுவர் சிறுமியர்கள் எல்லாம் குதூகலமாக தெரிந்தார்கள். எல்லோரும் ஒரே மகிழ்ச்சியில் காணப்பட்டார்கள். ஆனால் திடீரென்று ஒரு முகம், ஒரு பெண்ணின் முகம், சோகம் ததும்பிய முகம், கண்ணீர் நிறைந்த கண்களினால் என்னை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த முகம் தெரிந்தது. அத்தனை கூட்டத்துக்கும் நடுவில் எப்படி அந்த ஒரு முகம் என் கண்ணையும் கவனத்தையும் கவர்ந்தது என்பதை இன்று வரை நான் அறியேன் அம்மா குந்தவை. பிறகு அங்கிருந்து என் கண்களும் நகரவே இல்லை, கவனமும் சிதறவே இல்லை. அந்த முகம் வர வர பெரிதாகி கொண்டே வந்தது. என் அருகே வருவது போலவே இருந்தது. கடைசியில் அந்த பெரிய ஜனத்து கூட்டம் முழுவதும் மறைந்து, என் அருகில் நின்றவர்கள் எல்லோரும் மறைந்து, ஆசாரவாசல் மறைந்து, தஞ்சை நகரின் கோட்டை கொத்தளம் மறைந்து, வானம் மண்ணும் மறைந்து, அந்த ஒரு முகம் மட்டும் தேவி பரமேஸ்வரியின் விஸ்வரூபத்தை போல் என் கண் முன்னால் தோன்றியது. என் தலை சுழன்றது, கால்களெல்லாம் பலம் இழந்தன, நினைவுகள்லாம் தவறியே விட்டது. அப்படியே நான் மயங்கி விழுந்து விட்டதாகவும் பக்கத்தில் இருந்தவர்கள் தாங்கி பிடித்து கொண்டதாகவும் தான் பின்னாடி தெரிந்து கொண்டேன். பட்டாபிஷேக விஷயங்கள், சடங்குகளில் நான் அதிகம் களைத்து போய்விட்டதாக அனைவரும் நினைத்தார்கள். ஜனங்களுக்கு காட்சியளித்தது போதும் என்று என்னை அரண்மனைக்குள்ளேயே அழைத்து சென்றார்கள். பிறகு எனக்கு நல்ல நினைவு வந்ததும் என் நண்பன் அனிருத்தனன் தான் என்னை தனியாக அழைத்து நடந்த விஷயத்தை சொன்னான். நானும் நான் கண்ட காட்சியை அவனிடம் சொன்னேன். அந்த ஊமை பெண்ணின் அடையாளமெல்லாம் கூறி எப்படியாவது அவளை கண்டுபிடித்து அழைத்து வர வேண்டும் என்று அவனுக்கு நான் கட்டளையிட்டேன். தஞ்சை நகரின் மூளை முடுக்கெல்லாம் அவனும் அந்த ஊமை பெண்ணை தேடினான். யாருமே இல்லை என்று அனிருத்தன் என்று என்னிடம் வந்து சொன்னான். என்னுடைய உள்ளத்தின் பிரம்மையாக இருக்கும் என்றும் கூட அவன் எனக்கு எவ்வளவோ முறை எடுத்து கூறினான். நான் அவனை கோபித்து கொண்டு, இந்த உதவி கூட செய்யாவிட்டால் நீ எல்லாம் எனக்கு எதற்கடா சிநேகிதன் என்றேன். தஞ்சை கோட்டைக்கு வெளியே கடற்கரையை நோக்கி செல்லும் பாதைகளெல்லாம் போய் ஆள் அனுப்பி தேடு என்று கட்டளையிட்டேன். அப்படியே பல வழிகளிலும் ஆட்கள் சென்று தேடினார்கள். கடற்கரை வரையில் போய் தேடினார்கள். கோடிக்கரைக்கு போனவர்கள் அங்கே உள்ள கலங்கரை விளக்க காவலன் வீட்டில் ஒரு ஊமை பெண் இருப்பதாகவும் கண்டுபிடித்தார்கள். அவள் பித்து பிடித்தவள் போல தெரிகிறாளாம். எவ்வளவோ ஜாடை மாடிகளில் அவளுக்கு விஷயங்கள் தெரிவிக்க முயன்றும் பயனில்லையாம். அவர்களுடன் தஞ்சைக்கு வருவதற்கும் அவள் மறுத்துவிட்டாளாம். இந்த செய்தியை அவர்கள் கொண்டு வந்தவுடன் இன்னதான் செய்யணும், என்னதான் சொல்றது என்று தெரியாமல் மனம் கலங்கி போனேன். 2 நாட்கள் அதே கலக்கத்திலேயே தான் நான் இருந்தேன். ஆன மட்டும் அவளை மறந்து விடலாம் என்று முயற்சி செய்தேன். ஆனால் இரவும் பகலும் அவள் நினைவிலேதான் நான் இருந்தேன். இரவில் நான் தூங்கவும் இல்லை. பிறகு அனிருத்தனையும் அழைத்து கொண்டு கோடிக்கரைக்கு புறப்பட்டேன். குதிரைகளை எவ்வளோ வேகமாக செலுத்த முடியுமோ அவ்வளோ வேகமாக செலுத்தி கொண்டே நான் போனேன். போகும்போதெல்லாம் என் மனக்கலக்கம் இன்னும் அதிகமாகத்தான் இருந்துச்சு. அந்த ஊமை பெண்ணை அங்கே பார்த்துவிட்டால் அப்புறம் அவளை என்ன செய்வது என்று நினைத்த போது மனம் மிகவும் குழம்பியது. தஞ்சைக்கோ பழையாறைக்கோ அழைத்து சென்று இவள் என் ராணி என்று சொல்ல முடியுமா? அவ்வாறு நினைத்த போது என் உள்ளமும் உடலும் குன்றி போய் விட்டன. என் செல்ல மகளே குந்தவை, அந்த நாளில் நான் ரொம்ப அழகாக இருப்பதாகவும் நான் வேண்டாத பிரபலம் கூட நான் அழகாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள். அதை நான் புகழாக நினைக்கவே இல்லை. ஆயினும் மற்றவர்கள் அதை பற்றி ஓயாது பேசிக்கொண்டே இருப்பார்கள். என் பாட்டனார் என் பெயராகிய பராந்தகன் என்னும் பெயரை எனக்கு வைத்திருந்தாலும் அது அடியோடும் அனைவரும் மறந்தே விட்டார்கள். என்னை சுந்தர சோழன் என்றே பிரபலப்படுத்தி விட்டார்கள். அப்படி அனைவராலும் புகழப்பட்ட நான் நாகரிகமே என்ன என்று தெரியாத ஒரு ஊமை பெண்ணை போய் அரண்மனைக்கு அழைத்து போக முடியுமா? இல்லை என்றால் அவளை என்ன செய்வது? இப்படி பலவாறு எண்ணி குழம்பி குழம்பிய மனதுடனே நான் கோடிக்கரைக்கு சென்றேன். அங்கே மகராசி எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் தரவில்லை அம்மா. அங்கே நான் போய் சேர்ந்து கேட்டுக்கொண்ட செய்தி என்னை அப்படியே
ஸ்தம்பித்து போகும்படி செய்துவிட்டது குந்தவை. நாங்கள் அனுப்பிய ஆட்கள் திரும்பிச் சென்று மறுநாள் அந்த பெண்ணை கலங்கரை விளக்கின் உச்சியில் வச்சு பேசி கொண்டிருந்தார்களாம். அன்று அமாவாசை வேறு. அவர்களெல்லாம் சென்றவுடன் காற்று பலமாகவும் அடித்தது. கடல் பொங்கி கொந்தளித்து வந்து கலங்கரை விளக்கை சூழ்ந்து கொண்டதாம். அந்த பெண் சிறிது நேரம் கொந்தளித்த அலைக்கடலை பார்த்து கொண்டே நின்றாளாம். அப்படி அவள் அடிக்கடி நிற்பது வழக்கமாக இருப்பதால் அவளை யாருமே பெரிதாக பொருட்படுத்தவும் இல்லையாம். திடீரென்று வீலின் ஒரு சத்தம் அலைகடலின் முழக்கத்தையும் மீறி கொண்டு கேட்டதாம். பிறகு அவளை காணவே காணாமாம். பெண்ணுருவம் ஒன்று விளக்கோட உச்சியிலிருந்து தலைகளாக விழுந்ததை யாரோ 2-3 பேர் பார்த்ததாகவும் கூறுகிறார்கள். படகுகளை கொண்டு வந்து முடிந்தவரை தேடி பார்த்தோம், ஒன்றும் பயனில்லை. கொந்தளித்து பொங்கிய கடல் அந்த பெண்ணை விழுங்கிவிட்டதாகவும் அனைவரும் தீர்மானித்து விட்டார்கள். இந்த செய்தியை கேட்டதும் என் நெஞ்சில் ஈட்டினால் குத்துவது போன்ற வலியும் வேதனையும் இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு விதமான அமைதியும் என் மனதில் தென்பட்டது. அவளை என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டே இருந்த கேள்வி நீ எனக்குள் இல்லை. அதை பற்றி நான் யோசித்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளவும் தேவையில்லை. துன்பமும் அமைதியும் கலந்த அந்த விசித்திர வேதனையுடன் தஞ்சைக்கு நான் திரும்பி போனேன். ராஜ்ய காரியங்களில் மனதை செலுத்தினேன். போர்க்களங்களுக்கு சென்றேன். உன் தாயை மணந்து கொண்டேன். வீர புதல்வர்களை பெற்றேன். உன்னை என் மகளாக அடையும் பாக்கியமும் பற்றேன் அம்மா குந்தவை. ஆனாலும் குந்தவை, செத்துப்போன அந்த பாவியை என்னால் அடியோடு மறக்க முடியவில்லை. சில சமயம் என் கனவிலே அந்த பயங்கர காட்சி, நான் கண்ணால் பார்த்தராத அந்த காட்சி அடிக்கடி வந்து என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. கலங்கரை விளக்கின் உச்சியிலே ஒரு பெண்ணுருவம் தலைகளாக அலைகடலில் விழுகும் காட்சி என் கனவுலையும் வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணுவது அம்மா. கனவில் அந்த பயங்கர காட்சியை பார்க்கும்போதெல்லாம் நான் அலறி அடித்து கொண்டு எழுந்திருப்பேன். பக்கத்தில் யார் படுத்திருந்தார்களும் என்ன கேட்பார்கள். ஏன் உன் தாயார் எத்தனையோ முறை கேட்டதுண்டு. ஆனால் நான் உண்மையை கூறியதில்லை. ஒன்றுமில்லை என்று சில சமயம் சொல்வேன். அல்லது போர்க்கள பயங்கரங்களை கற்பனை செய்ததாகவும் சொல்லி சமாளிப்பேன். நாளடைவில் காலதேவனின் கருணையால் அந்த பயங்கர காட்சி என் மனதை விட்டு போய்விட்டதம்மா. அவளும் என் நினைவிலிருந்து போயே விட்டாள். அகன்று விட்டதாகத்தான் சமீப காலம் வரையில் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் உயிரோடு இருப்பவர்களை காட்டிலும் செத்து போனவர்கள் அதிக கொடுமைக்காரர்கள் குந்தவை. மகளே, ஊமச்சியின் ஆவி என்னை விட்டுவிடவில்லை. சில காலமாக அது மீண்டும் மீண்டும் தோண்டி என்னை வதைத்து கொண்டிருக்கிறது. மாண்டவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று நீ நம்புகிறாயா குந்தவை? இவ்விதம் சொல்லிவிட்டு சுந்தரச்சோழர் தம் பார்வை எங்கேயோ தூரத்தில் செலுத்தி வெறுத்தி பார்த்து கொண்டிருந்தார். அவர் பார்த்த திக்கில் ஒன்றுமே இல்லைதான். ஆயினும் அவருடைய உடம்பு நடுங்குவதை குந்தவை கண்டார். எல்லையற்ற இரக்கம் அவர் மேலே அவளுக்கு வந்தது. கண்களில் நீர் ததும்பியது. அப்பாவின் மார்பில் தன் முகத்தை பதித்து கொண்டு கண்ணீர் விட்டாள். அதனால் அவருடைய நடுக்கமும் குறைந்ததாக தான் தெரிந்தது. பிறகு அப்பாவை நிமிர்ந்து நோக்கி, அப்பா, இந்த பயங்கரமான வேதனையை பல வருஷ காலம் நீங்கள் மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறீர்கள். அதனால தான் உங்களுக்கு உடம்பும் சீர்குலைந்து விட்டது. இப்போது என்னிடம் சொல்லிவிட்டீர்கள் இல்லையா, இனிமேல் உங்களுக்கு உடம்பு சரியாகிவிடும் என்றாள். சுந்தரச்சோழர் அதை கேட்டு சிரித்தார். வேதனையுடன் தான் சிரித்தார். அவநம்பிக்கையும் கலந்துதான் சிரித்தார். குந்தவை, நீ நம்பவில்லை. மாண்டவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று நீ நம்பவில்லை. ஆனாலும் அதோ அந்த தூணுக்கு பக்கத்தில் குத்து விளக்குக்கு பின்னால் அந்த பாவியின் ஆவி நேற்று நள்ளிரவில் நின்றுச்சு. என் கண்ணாலேயே நான் பார்த்தேன். அதை எப்படி நம்பாமல் இருக்க முடியும் குந்தவை? நான் கண்டது வெறும் பிரம்மை என்றால் உன் தோழியை பற்றி நீ என்ன சொல்வாய்? அவள் எதையோ பார்த்து கேட்டதனால தான் நினைவு தப்பி விழுந்தாள். அவளை அழைத்து வா குந்தவை, நானே நேரில் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்றார் சுந்தரச்சோழர் பரபரப்புடன். அப்பா, வானதி ஒரு பயங்கொள்ளி பெண். கொடும்பாளூர் வீரவேளிர் குலத்தில் இவள் எப்படி பிறந்தாளே என்று தெரியவில்லை. இருட்டில் தூணை பார்த்தாலும் அவள் அலறி எடுத்துக்கொண்டு மயக்கம் முழுகுவாள். அவளை கேட்பதில் எந்த ஒரு பயனுமே இல்லை. அவள் எதுவும் பார்த்திருக்கவும் மாட்டாள், கேட்டிருக்கவும் மாட்டாள். அப்படியா சொல்கிற? அவள் போனால் போகட்டும். நான் சொல்ல வேண்டிய மிச்சத்தையும் சொல்லிவிடுகிறேன் கேள். மாண்டவர்கள் மீண்டு வருவார்கள் என்பதில் எனக்கு வெகு காலமாக நம்பிக்கை இல்லாமத்தான் இருந்தது. அப்படிப்பட்ட தோற்றம் என்னுடைய வீண் மன பிரம்மை என்றே நானும் எண்ணிக்கொண்டுதான் இருந்தேன். காவேரி நதியில் நாம் எல்லோருமாக ஓடத்தில் போய் கொண்டிருந்த போது குழந்தை அருள்மொழிவர்மன் திடீரென்று காணாமல் போனது உனக்கு நினைவிருக்கிறதா? நாம் எல்லோரும் திகைத்து தவிப்பும். ஒரே ஒரு பெண்ணரசி பொன்னி நதி வெள்ளத்திலிருந்து குழந்தையை எடுத்து தூக்கி கொடுத்தாள். குழந்தையை மற்றவர்கள் வாங்கி கொண்டதும் அவள் மறைந்து விட்டாள். இதை பற்றி நாம் எவ்வளவோ தடவை பேசியிருக்கிறோம் அல்லவா? நீ மறந்திருக்க மாட்டான் என்று நான் நினைக்கிறது. நீங்கள் எல்லோருமே காவேரி அம்மன் தான் குழந்தையை காப்பாற்றியதாக முடிவு கட்டினீர்கள். ஆனால் என் கண்ணுக்கு என்ன தெரிந்தது தெரியுமா? அந்த வளைஞர் குல மகள்
அவள் ஊமச்சிதான். குழந்தையை எடுத்து கொடுத்ததாகவே தான் நினைத்தேன். அன்றைய தினமும் நான் நினைவிழந்து விட்டேன் என்பது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? குழந்தையை நேரில் அபாயத்தை பார்த்ததினால் நான் நினைவிழந்தேன் என்று எல்லோரும் எண்ணினார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இத்தனை நாள் கழித்து உனக்கு சொல்லுகிறேன் குந்தவை, குழந்தையை எடுத்து கொடுத்த பெண்ணுருவம் அவளுடைய ஆவி உருவம் என்று எனக்கு தோன்றியதனால்தான் அப்படி மூர்ச்சி அடைந்து போனேன். குந்தவை, உன் தமையனுக்கு இளவரசு பட்டம் சூட்டிய தினம் நினைவிருக்கிறதா? அன்று பட்டாபிஷேகம் நடந்த பிறகு ஆதித்த கரிகாலன் அந்தபுரத்துக்கு தாய்மார்களிடம் ஆசி பெறுவதற்காக வந்தான் அல்லவா? அவனுக்கு பின்னால் நான் வந்தேன். அதே ஊமச்சியின் ஆவி அங்கே பெண்களின் மத்தியில் நின்று கரிகாலனை கொடூரமாக உற்று பார்த்ததை பார்த்தேன். மீண்டும் ஒரு தடவை நான் நினைவிழந்தேன். பிறகு யோசித்த போது அந்த சம்பவத்தை குறித்து எனக்கு சந்தேகம் ஆனது. அப்படி அவள் கரிகாலனை கொடூரமாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று யோசித்தேன். அதுவும் என் சித்த பிரமையின் தோற்றமாக இருக்கலாம் என்று கூட நான் நினைத்தேன். ஆனால் குந்தவை, இந்த தடவை தஞ்சாவூருக்கு வந்த பிறகு அந்த சந்தேகமெல்லாம் தீர்ந்து விட்டது. ஒரு காலத்தில் அவள் உயிரோடு இருந்த காலத்தில் அவள் முகத்தை பார்த்து அவள் மனதில் உள்ளதை தெரிந்து கொள்வேன். அவள் உதடு அசைவதை பார்த்து அவள் சொல்ல விரும்புவது இன்னதென்று நான் தெரிந்து கொள்வேன். அந்த சக்தியை மீண்டும் நான் பெற்றுவிட்டேன் குந்தவை. 4-5 முறை நள்ளிரவில் அவள் என் முன்னால் தோன்றி எனக்கு எச்சரிக்கை செய்து விட்டாள். என்னை கொன்றாயே, அதை நான் மன்னிக்கிறேன். ஆனால் மீண்டும் பாவம் செய்யாதே. ஒருவனுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை இன்னொருவனுக்கு கொடுக்காதே என்று அவள் சொல்வதை புரிந்து கொண்டேன். அவளுக்கு பேசும் சக்தி வந்து வாயினால் பேசினால் எப்படி தெரிந்து கொள்வேனோ அவ்வளவு தெளிவாகவே நான் தெரிந்து கொண்டேன். குந்தவை, அதை நிறைவேற்றி வைக்க எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும். சாபமுள்ள இந்த ராஜ்யம், இந்த சோழ சிம்மாசனம் என் புதல்வர்களுக்கு வேண்டாம் குந்தவை. இதை மதுராந்தனுக்கே கொடுத்து விடலாம். குந்தவை அப்போது குறுக்கிட்டு, அப்பா என்ன சொல்றீங்க? நாடு நகரமெல்லாம் ஒப்புக்கொண்டு முடிந்து போன காரியத்தை இப்போது மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? தாங்கள் மாற்றினாலும் உலகம் ஒப்புக்கொள்ளுமா என்று கேட்டார். உலகம் ஒப்புக்கொண்டால் என்ன, ஒப்புக்கொள்ளாவிட்டால் என்ன குந்தவை? தர்மம் என்னதென்று தெரிந்து செய்ய வேண்டியது என் கடமை. நான் இந்த சோழ ராஜ்யத்துக்கு இளவரசனாகவும் பிறகு சக்கரவர்த்தியாகவும் முடிசூட்டி கொண்ட போதே என் மனம் நிம்மதியாக இல்லை. என் மனசாட்சி என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது. மூத்தவரின் மகன் உயிரோடு இருக்கும்போது இளையவரின் மகனாகிய நான் பட்டத்துக்கு வந்ததே முறையல்ல. அந்த பாவத்தின் பலனை இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் புதல்வர்களும் அத்தைய பாவத்துக்கு ஏன் உள்ளாக வேண்டும்? ஆதித்தனுக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், அருள்மொழிக்கும் வேண்டாம், இந்த ராஜ்யத்துடன் வரும் சாபமும் வேண்டாம். நான் உயிரோடு இருக்கும்போதே மதுராந்தனுக்கு பட்டம் கட்டிவிட வேண்டும். அதன் பிறகு ஆதித்தன் காஞ்சியில் கட்டியிருக்கும் பொன் மாளிகையில் சென்று நான் மன நிம்மதியோடு வசிப்பேன். அப்பா, பெரிய பிராட்டி இதுக்கு சம்மதிக்க வேண்டாமா? மகளே குந்தவை, அதற்காகத்தான் உன் உதவியை நான் கேட்கிறேன். எந்த காரணம் சொல்லியாவது உன் பெரியம்மாவை இங்கே வரும்படி செய். எவ்வளவோ தெரிந்த ஞானியான அந்த மூதாட்டிக்கு இந்த தர்ம நியாயம் ஏன் தெரியவில்லை? என்னை ஏன் இந்த பாவம் செய்யும்படி ஏவினார்? அல்லது அவருடைய சொந்த பிள்ளையின் பேரில் தான் அவருக்கு என்ன கோபம்? தாயின் இயற்கைக்கே மாறான அந்த காரியத்தில் அவருக்கு ஏன் இவ்வளவு பிடிவாதம்? மதுராந்தகன் ஏதோ சிவபக்தியில் ஈடுபட்டு சன்னியாசியாக போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்த போது அதற்கு நியாயம் உண்டு. இப்போது அவனுக்கே ராஜ்யமாலும் ஆசை வந்திருக்கும் பொழுது இன்னொருவனுக்கு எப்படி பட்டம் கட்டலாம்? அப்பா, ராஜ்யமால ஆசை இருக்கலாம், அதற்கு தகுதின்று ஒன்று வேணுமல்லப்பா. ஏன் தகுதி இல்லை? மகனாகிய கண்டராதித்திற்கும் மகா ஞானியான மலவரை மகளுக்கும் பிறந்த மகனுக்கு எப்படி தகுதி இல்லாமல் போகும்? தகுதி இருக்கட்டும், ராஜ்யத்தின் குடிகள் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டாமாப்பா. குடிகளுடைய அபிப்பிராயத்தை கேட்பதாக இருந்தால் அவர்கள் உன் தம்பிக்கு உடனே பட்டம் கட்டிவிட வேண்டும் என்பார்கள். அது நியாயமா? அருள்மொழிதான் அதை ஒப்புவிக்கானாம். அதனாலும் வீண் யோசனை. மகளே, எப்படியாவது உன் பெரிய பாட்டி இங்கே சீக்கிரம் வரும்படி செய்துவை. நான் யமனோடு போராடி கொண்டிருக்கிறேன் என்று எழுதி அனுப்பு. என்னை உயிரோடு பார்க்க வேண்டுமானால் உடனே புறப்பட வேண்டும் என்று சொல்லி அனுப்பு மகளே. அது ஒன்றும் அவசியமில்லை அப்பா. தஞ்சை தளிக்குளத்தார் கோயிலுக்கு திருப்பணி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் பெரிய பிராட்டிக்கு இருக்கிறது. அதை குறிப்பிட்டு இச்சமயம் வரும்படி எழுதி அனுப்பியிருக்கிறேன். அதுவரை தாங்கள் அலட்டிக்கொள்ளாமல் பொறுமையாக இருங்கள், தயவு கூர்ந்து. இவ்விதம் கூறி தன் அப்பாவிடம் விடைபெற்று கொண்டு குந்தவை தன் இருக்கும் இடத்திற்கு சென்றாள். வழியில் அன்னை வானமாதேவியை சந்தித்தாள். அம்மா, இனிமேல் என் அப்பாவை ஒரு கணம் நேரம் கூட விட்டு பிரியாதீர்கள். மற்றவர்கள் போய் செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செய்யட்டும் என்றாள். குந்தவையின் உள்ளத்தில் சில காலமாக ஏற்பட்டிருந்த ஐயங்கள் இப்போது கொஞ்சம் தெளிவு பெற தொடங்கியது. கண்கள் இருட்டாக இருந்த இடங்களில் கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. தன் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விரோதமாக ஏதோ ஒரு பயங்கரமான மந்திர சூழ்ச்சி நடைபெற்று வருகிறது என்பதை அவள் அறிவு நன்கு உணர்த்தியது. ஆனால் அது எத்தகைய சூழ்ச்சி, எப்படியெல்லாம் இயங்குகிறது என்பதை முழுவதும் அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. சோழ சாம்ராஜ்யத்துக்கு, அந்த ராஜ்யத்துக்கு தன் சகோதரர்கள் பெற்றுள்ள உரிமைக்கும் பேராயம் ஏற்பட்டிருக்கதாகவும் அவள் உணர்ந்தாள்.
அந்த அபாயத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு பெண்பாலாகிய தன் மீது சுமந்திருப்பதாகவும் நம்பினாள். இனி அவள்தான் ஏதாவது ஒரு வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதிலும் அவள் உறுதியாகவே இருந்தாள்.